நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை லயன்ஸ் ரேட் ஜாம், மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், KK நகர். இன்றைய தமிழா தமிழா நிகழ்ச்சியில் என்ன பேசணும்னு நினைச்சோம்னா, ரொம்ப தொன்மையான இந்த உலகம் மனித சமூகம் தோன்றிய காலம் முதல் பார்க்கும் ஒரு வேலையை பற்றி பேசணும்னு நினைச்சோம். என்னன்னா, மனித இனம் ஒரு வேளாண் சமூகமாக மாறிய பொழுது அதுல ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து விவசாயத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னைக்கும் நம்ம விவசாயி அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆணைத்தான் குறிக்குதே ஒழிய ஒரு பெண்ணை குறிப்பதே இல்லை. ஆனா பெண் தான் ஒரு ஆண் தலைமையா இருக்கிற ஒரு குடும்பத்துல கூட, ஆண் விவசாயம் பண்ற ஒரு குடும்பத்துல கூட பெண் தான் பெரும்பான்மையா 95 விழுக்காடு வேலைகளை ஒரு பெண் தான் செய்கிறார் கூட இணைந்திருந்து. பல இடங்கள்ல பெண் தனியாக நின்று விவசாயம் செய்கிறார். ஆனால் அந்த பெண் எந்த இடத்திலும் ஒரு இடத்துல போனா விவசாயின்னு குறிக்கப்படல. கூட வந்திருக்கிறது யாரு? உங்க அப்பா. என்ன செய்யறாரு? உங்க அப்பா விவசாயியா இருக்காரு. கூட வந்திருக்காரு யாரு? உங்க அம்மா. என்ன செய்யறாங்க? உங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. எங்க அம்மா விவசாயம் இருக்காங்கிற சொல் சேரவே இல்லை இங்க. ஆனா பெண் கடுமையான உழைப்புக்கு கடுமையான நேரத்தை செலவழிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழால என்ன பேச நினைச்சோம் அப்படின்னா, சொந்தமாக நிலம் வைத்து நிலம் இல்லாத ஆனால் விவசாயத்தையே முழு நேர தொழிலாக கொண்ட பெண்களும் அவர்களது குடும்பத்தாரும் பேச நினைச்சோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளுவர் இதனை எழுதி வைத்திருந்தாலும் விவசாயிகளின் பெருமையையும் விவசாயத்தின் பெருமையையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பெண் விவசாயிகளின் அருமை பெருமைகளை விவசாயத்தை ஆண்மயப்படுத்துதல் எனும் கருத்தியலால் இழந்து விட்டோம் என்பதனையும் நினைவில் கொள்வோம். பின்புலத்தில் இருந்து பெரிய பங்களிப்பை செய்து வரும் பெண்களும் மதிக்கப்பட வேண்டும். விவசாயம் பெண்களின் உற்பத்தி கலை வடிவம். விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் நெருக்கதியாக கூடும் என்பது பழைய கூற்று. பெண் விவசாயியை போற்றாத நாடு முதுகெலும்பற்று சாயும் என்பதை உணரும் நேரம் இது. இந்த உரையாடலின் மூலம் பெண் விவசாயிகளை கொண்டாடுவதில் தமிழா தமிழா பெருமை கொள்கிறது. இப்ப நீங்க எல்லாரும் விவசாயத்தை வாழ்வாதாரமா அடிப்படையா தொழிலா வைத்திருப்பதனால உங்ககிட்ட இருந்தா முதல்ல ஆரம்பிக்க நினைக்கிறேன். எப்ப முதல்ல நீங்க விவசாய வேலைன்னு பார்க்க ஆரம்பிச்ச முதல் வேலை எது? அல்லது விவசாயம் தான் வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ண தருணம் எது? எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே விவசாயம் தான். நான் பிறந்த இடமும் விவசாயம் தான், புகுந்த இடமும் விவசாயம் தான். எங்க கணவர் 7 வருஷத்துனா இருந்தாங்க. சின்ன குழந்தையா இருக்கையில விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அந்த 2.5 ஏக்கர் இடத்துல விவசாயம் பண்றதுக்கு முன் ஆடு மாடுல இருந்து வீட்டு வேலையில இருந்து போய் தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு வர்றதுல இருந்து எல்லா வேலையுமே நான் தான் பண்ணுவேன். இப்பவும் நான் தான் இயற்கை விவசாயம் பண்றேன். எங்க வீட்டுக்காரர் இந்த நெல்லு மூட்டையெல்லாம் கொண்டாந்து என்னால தூக்க முடியாது. விவசாயம் அந்த வரப்பு வெட்ட முடியாது. நான் வெட்டினா ஆண்கள் இது என்ன இப்படி வெட்டி இருக்குன்னு வரப்புல சிரிப்பாங்க. அந்த நேரம் தான் எங்க கணவர் இல்லையேன்னு வருத்தப்படுவேன். மூட்டை தூக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் முன்னோடியாக வந்திருக்கேன். 2 குழந்தைகளை படிக்க வைக்க முடியலை. இயற்கை விவசாயம் பண்ணி இப்போ நான் பெரிய அளவில் நல்லா இருக்கிறேன். ஓகே. என்னுடைய பேர் சிவசக்தி. நான் செங்கல்பட்டு மாவட்டம். நான் ஒரு MA BEd டிப்ளமா அக்ரி முடிச்சிருக்கேன். எனக்கு எப்படி ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்து உந்துதல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதனால 2 வீட்டார் சைடும் என்னை ஏற்றுக்கல. எங்கள் கணவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது என் கணவர் சைடில். அவருக்கு விவசாயம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு விவசாயம் தெரியாது. அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க. அவருக்கு விவசாயம் ஆனால் ரொம்ப அவர் ஈடுபாடுலாம் கிடையாது. எனக்கு படிப்பு காலத்துலேருந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் புத்தகங்கள் நிறைய விரும்பி படிப்பேன். எனக்கு ரொம்ப ஆர்வம் புத்தகத்து மேலே. அப்படி இருக்க பார்த்து ஃபீடல் காஸ்ட்ரோ, கியூபாவின் புரட்சியாளர், அவருடைய புத்தகம் சிம்ம சொப்பனம் அப்படின்ற ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன் நான். அப்போ ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அவர் எப்படி கியூபாவையே மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அங்கேருந்து தான் நான் முழுசாக இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். முழுக்க எனக்கு அப்படிதான் ஒரு ஆர்வம் வந்தது. அந்த புத்தகத்திலிருந்து எனக்கு ரொம்ப உந்துதல் ஏற்பட்டது அந்த புத்தகத்திலிருந்து தான் வந்தது. இப்போ முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஸ்டேட் அளவில் இயற்கை விவசாயம் சார்ந்து பயிற்றுனாவும் இருக்கேன். ஓகே, வெரி குட். எனக்கு 2004 மேரேஜ் ஆனிச்சுங்க. என்னோட உயிர் தோழி அவங்களுக்கும் அதே டைமிங்கில் தான் மேரேஜ் ஆனிச்சு. ஸோ ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு 2007, அதாவது 3 வருடங்கள் அப்புறம்
கேன்சர் அப்படின்றது வந்து வந்துச்சு நோய். அப்புறம் என்னோட கணவருக்கும் உடம்பு நிலை சரியில்லாமல் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கும் பயம் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கமாக இருக்குமோ அப்படின்னு நான் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அவங்களுக்கு. அவங்களுமே ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது உணவு தான் மருந்து அப்படின்றது வந்து அப்போ தான் அங்கே தான் நான் உணர்ந்தேன். ஸோ அந்த டைமிங்கில் உணவு தான் மருந்துன்னு தெரிஞ்சப்போ தான் நமக்கான உணவை வந்து இது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் அப்புறம் இயற்கை விவசாயத்தில் இறங்கினேன். ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்குன்னு இல்லை, பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னாலே இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. நான் என்னோட பண்ணைக்கு பேர் உளவி பண்ணை அப்படின்னு தான் வச்சிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது நான் பண்ணி உளவி பண்ணையா? உளவி பண்ணை. உழவனுக்கு பெண்பால் உளவியா? ஆமா, அந்த நேம்ல வச்சேன். ஸோ அந்த பேரை கூட இன்னைக்கு ஏத்துக்கக்கூடிய நிலைமையில வந்து மக்கள் இல்லை. ஓகே, வேற யாரு? நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் ஒரு அனுப்பர்பாளையம்ங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு விவசாய ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்க. நான் எனக்கு நிறம தெரிஞ்ச நாள்ல இருந்து 2003 வரைக்கும் வந்து அப்பா கூட அம்மா கூட வந்து விவசாய பணிகளில் கடுமையாக ஈடுபட்டு வந்தேன். எங்க குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் தான். அப்போ 2003க்கு அப்புறம் வந்து நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன ஆன வேலைக்கு போனீங்க? ஒரு கேஷியரா போனேங்க சார். அப்புறம் போனதுக்கு அப்புறம் 2015 வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் விவசாயத்துக்கே வந்துருவோம் அப்பா கூட அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தோம். 2015 நான் வேலையை விட்டு வந்தப்போ ஆடுதான் வளர்த்துறக்க ஆரம்பிச்சேங்க, ஆடும் கோழியும். அப்ப வந்து என்னை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்ன வேலையில இருந்து வந்துட்ட, குழந்தை இருக்கு. அந்த இடம் கேட்கணும். என்னன்னா, நீங்க போய் ஒரு கம்பெனில கேஷியரா நிரந்தர ஒரு மாத வருமானம் இருக்கும்போது அது வேண்டான்னு விட்டுட்டு இங்க வருவதற்கான தூண்டுதல் எது? சார், எனக்கு வந்து நான் ஒரு கார்பரேட் நிறுவனத்துல தான் என்னோட வீட்டுக்காரரும் நானும் 2 பேருமே வேலை செஞ்சோம். அப்ப வந்து என்னோட பெண் பிள்ளை பிறந்து 3 மாசம் வரைக்கும் தான் என் கூட வச்சுக்க முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வேலைக்கு போறதுனால பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. நாங்க ஒரு ஈரோடு மாவட்டத்துல சிட்டியில இருந்தோம். அப்ப வந்து பாத்துக்கிறக்கு ஆள் இல்லாதனால அம்மா கிட்ட விட்டுட்டு போனப்போ அப்ப கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது என்னன்னா, பெண் குழந்தையோட கண்டிப்பா 3 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா தாய் தகப்பன் கூட இருக்கணுங்கிறத சொன்னாங்க. முக்கியமா எந்த பிள்ளை இருந்தாலும் இருக்கணும். கண்டிப்பா சார். அப்ப வந்துதான் நான் ஃபர்ஸ்ட் வேலையை விட்டுட்டு வந்து விவசாய பணியில அம்மா கூட இருந்து அப்பா கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். புள்ள மகளை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் வந்தேங்க சார். அப்புறம் 2015 இருந்து 18 வரைக்கும் படாத கேவலங்கள் இல்ல. எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட என்ன வேலையில இருந்த விட்டுட்டு வந்து ஆடு வளர்த்துற, கோழி வளர்த்துறேன்னு. நான் ஒரு 2 ஆடு வாங்கினத 2 வருஷத்துல ஒரு 15-20 உருப்படிகள் ஆச்சு. கோழிகள் 3 கோழி ஒரு சேவல் வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு 200 உருப்படிக்கு மேல ஆச்சு. அதுல நிரந்தர வருமானம் எனக்கு கிடைக்கிறத நான் தெரிஞ்சுட்டு தான் ட்ரைனிங்ஸ் போனா நான் இன்னும் கத்துக்கலாம் அப்படிங்கறத பார்த்தேன். அப்புறம் 2018வது வருஷத்துல வந்து முழு நேர ஈடுபாட்டோட ஒருங்கிணைந்த பண்ணைங்கிற கான்செப்ட்ல ஆடு, மாடு, கோழி, நாய், தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரிக்கிறது, இதைய வச்சு என்னோட ஃபார்மை வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு ட்ரெண்டா நான் கொண்டு போனேன். இப்ப பார்த்தா நிரந்தர வருமானமா நான் அந்த வேலையில இருந்து சம்பாரிச்சதை விட அதிகமான வருமானம் ஈட்டுறேங்க சார். கணவர் என்ன பண்றாரு? கணவர் இறந்து 3 வருஷம் ஆச்சுங்க சார். 2018 அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையங்கிற கான்செப்ட்லயே வந்து முழு நேர ஈடுபாட்டோட வர்றேன். என் பேர் செல்வி. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னை வந்து அறியாத வயதிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 90ல் கல்யாணம் பண்ணாங்க. 91ல் தான் நான் ஏஜ் அட்டன் பண்ணது. 95 வரையிலும் மாமனார் வெளியில் அவர் வேறு குடும்பமாக வேறு ஊரில் இருந்தார். மாமியார் நாத்தனார், குழந்தனார், வீட்டுக்காரரு எல்லாருமே விவசாயம் தான் தொழில். ஆனால் என்னை வந்து ஒரு அடிமையாக வச்சுருந்தாங்க. 95ல் ஃபஸ்ட்டு பையன் பிறந்தேன். 98ல் 2வது பையன் பிறந்தேன். 2வது பையன் பிறந்த உடனே தனி கொடுத்துன விட்டாங்க. கடன் ஓவர் ஆயிடுச்சு. கடன் தொழில் தாங்க முடியல. பொண்ணு தனியாக விட்டாங்க. இடம் ஒரு மொத்தமாக 10 ஏக்கர் வரும். எங்களுக்குன்னு ஒரு 5 ஏக்கர் ஒதுக்கி விட்டாங்க. இந்த 5 ஏக்கர்லையும் என்னால் அப்போ வந்து விவசாயம்னா என்னென்னு தெரியாமல் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு என்ன தான் செய்யலாம், நம்மளால் ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு வெளியில் மலேசியாவுக்கு போங்கன்னு சொல்லி திரும்பவும் கடனை வாங்கி மலேசியாவுக்கு அனுப்புனேன். எங்கள் வீட்டுக்காரரை மலேசியாவுக்கு சொல்லிட்டு நான் தான் விவசாயம் பார்த்தேன். அதுக்கப்புறம் விவசாயம் பார்த்தா ஒரு பட்டம் விவசாயம் அடித்தாக்க அப்படியே ஒருத்தர் கடன் கொடுக்கறதுக்கு தான் வரும். அப்படி இருக்கையில் என்ன செய்வேன், பகலில் விவசாயம் பண்ணுவேன், நைட்டில் வந்து வேலைக்கு போனேன். ஆலங்குடிக்கு, உளுந்து மில்லுக்கு பக்கத்தில் மில்லுக்கு. மலேசியா போன வீட்டுக்காரர் எப்போ வந்தாரு? 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாரு. வரும்போது நீ கடன் அடைச்சிட்டீங்களா? எல்லா கடனையும் கடன் அடைச்சிட்டேன். ஒன்றும் அதிகமான வருமானம் இருப்பு ஒன்றும் இல்லை, கடன் அடைச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க முன்னாடி செஞ்ச தொழிலையே அவங்க பால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பால் ஊத்துறது? பால் பக்கத்தில் போய் பக்கத்து ஊர்களில் பக்கத்து மாடு அந்த பழைய தொழிலே மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. பால் கறப்பாங்க, கொண்டு போய் ஆளுங்களை வைப்பாங்க, திரும்ப வருவாங்க, மத்தியானத்துக்கு பால் எடுக்க போவாங்க. இதே மாதிரி அவங்க தொழில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்குன்னு எதுக்குமே வரமாட்டாங்க.
இன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சு நனைஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அதை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. நானே ஆள் வச்சு நானே பார்த்துக்கிறேன். சரி, இந்த விவசாயம் எடுத்து பண்ணணுன்றதுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா பட்டப்பெயர் கொடுத்தது தான். என்ன பட்டப்பெயர்னா, பொண்ணு தானே, அவங்களுக்கு பிறந்தது ரெண்டுமே பொண்ணு, அவங்க என்ன பண்ண போறாங்க, என்னைக்கு இருந்தாலும் சொத்தை வித்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் தான் எனக்கு ஒரு விதையா இருந்தது இந்த விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னுட்டுன்னு. அடுத்தது வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, எல்லாரும் சொன்னாங்க இல்லைங்களா, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் மண்ணுல இறங்கி இதெல்லாம் பண்ண விவசாயம் நாங்க கிடையாது. நாங்க ரொம்ப சொகுசா வளர்ந்த பொண்ணு தான். வாழ்க்கையில வந்து அப்படியே திருப்பு முனை மாதிரி அடுத்த மூளை வந்து கஷ்டம் 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 கஷ்டம். ஒரு விவசாய குடும்பத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், அதனா வெளியே தெரியாது. இது ஏன் நம்ம இதை பண்ணணும், பெண் தான் அப்படின்றது, இந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாது, நம்ம அப்பாவுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த விவசாயத்தை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான், பெண் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஆனா நிறைய கஷ்டங்கள் போட்டோம், எதுவுமே எங்களுக்கு தான் விவசாயமே என்னன்னே தெரியாதே. அது அனுபவ இதுவாதான் எங்களுக்கு அனுபவ அறிவுதான். ஆமா, அனுபவம் தான். ஏன்னா மண்ணுல கூட நாங்க இறங்கி நடந்தது இல்லை. அப்படி இருந்த இதுல வந்துட்டு விவசாயம்னா என்னன்னு தெரியாத இது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி மட்டும்தான் இருந்தது. பெண்ணால பண்ண முடியும், எங்க கிராமத்துக்கு நாங்க தான் பெண் விவசாயின்றத ரொம்ப பெருமையா சொல்லிப்போம். ஏன்னா நாங்க தான் பண்றோம், வேற யாரும் கிடையாது. நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான் சார். விவசாயம் நான் 12th படிக்கும் போது எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன், நம்ம வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கோமா பச்சை அரிசி போட்டிருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியல நெல்லு வந்து வேக வச்சா அது புழுங்கல் அரிசியா மாறும், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ். இப்பவுமே ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கத்துக்கிட்டது தான். இன்னைக்கு வந்து ஒரு பேஷனா வந்து நிறைய தேடுறோம், விவசாயம் புதுசா பண்றோம். இப்போ எங்க தாத்தா நின்று வேலை வாங்கினாங்க, எங்க அப்பா அதுக்கப்புறம் நின்னாங்க. இப்போ நாங்க போய் அங்க நிக்கும் போது இப்போ எங்க ஹஸ்பண்ட்க்குலாம் தெரியல, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே, அவங்க வரதே இல்ல. வரதில்லன்னு சொல்ல முடியாது, வந்தாலும் தெரியல. அங்க பார்க்கணும் போல தோணுச்சுன்னா வருவாங்களா? இல்ல, நான் வந்து கடலூர்ல விவசாயம் பண்றேன், அவங்க தனியா வேற ஒரு ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நம்ம நின்று அந்த இடத்துல வேலை வாங்கும் போது எங்க அப்பா நின்ன இடம் அது தலைமுறையா ஒரு ஆணை நின்று அங்க செஞ்ச இடம். அந்த இடத்துல இப்ப நாங்க போயிட்டு இப்படி பண்ணு, இல்ல நான் புதுசா வந்து ஒரு ஒற்றை நாத்து நடுறத பத்தி நாங்க சொல்றேன்னா, உனக்கு என்னமா தெரியும், நீ இப்பதானே புதுசா வந்திருக்க, எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், நீ உட்காரு கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அப்பெல்லாம் ரொம்ப என்னடா இது, நம்ம எப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்றது நமக்கு தெரியலையே, நம்ம இன்னும் என்ன பண்ணணும், ரொம்ப அது ஸ்ட்ரகிள் பண்ணி அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம கூட ஒரு ஆண் துணை இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்ற கேக்குறாங்களா? இப்போ நாங்க மாத்திட்டு இருக்கோம் அவங்களுக்கு, நீங்க இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்றதா இருந்தா வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுக்கு. ஓகே, இப்ப தொடர்ச்சியா வேற வேற ஆட்கள் ஏன் பேசுறேன், எல்லாருமே சொல்றது வந்து நான் தனியாளா இருந்து பண்ணேன், அன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லை அது வித்தேன், அன்னைக்கு என்கிட்ட கணவர் இல்லை நான் தனியா நின்னேன், என் பையனை படிக்க வச்சேன், அப்படி எல்லாரும் அது பட்ட சிரமங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் ஒரு பெண் விவசாயியா வாழ்க்கை நடத்தும் போது உணர்ந்த உங்களுக்கு இவர்களுடைய சிரமங்கள், உங்களுக்கு நீங்க உணர்ந்த சிரமங்கள் என்ன, அவங்க எதுக்கெல்லாம் சிரமப்பட்டாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க சார். அப்போ நான் வந்து MBBS 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். MBBS 2வது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஒரு சைட்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் அம்மாவோட அம்மானாலே டாக்டர் அம்மா தான், அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை, டாக்டரோட அம்மாவா இருந்தாலே டாக்டர் அம்மா தான். ஸோ நீ ஒரு டாக்டர் அம்மாவா இருந்துட்டு எதுக்கு இதை போய் பார்த்துட்டு இருக்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஃபேமிலி சைட்லேருந்து எங்கள் அப்பா, இன்ஃபேக்ட் நானுமே வந்து நீங்கள் எதுக்குமா இதெல்லாம் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே நிறையா தடங்கல்கள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆரம்பித்து போக 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 ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு திருமணத்துக்கு பெண்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, நல்ல ஃபேமிலி இவங்கெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க வந்துட்டு அவங்கெல்லாம் டீசெண்டாக இருப்பாங்க, நீங்கள் விவசாயம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, அவங்களாம் எவ்வளோ டீசெண்டாக இருப்பாங்க தெரியுமா, உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி பயங்கர நான் என்ன இன்டீசெண்டாக பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பயங்கர தைரியமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக 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 அவங்க அந்த தைரியம் தான் அவங்க பண்ண தான் எங்களுக்கு பிடிச்சது. இந்த பரவாயில்ல அம்மாவை நல்லபடியாக பண்ணுறாங்க, அம்மாவை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் சின்ன வயசில் ஒரு போட்டியில் முதல் மதிப்பெண் வாங்குறனோ இல்லை ஒரு ரேங்க் வாங்குறனோ அது அந்த தெருவுக்கே தெரிஞ்சிடும், எங்கள் அம்மா என் பையன் இப்படி வாங்கிட்டான் இப்படி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு? இல்லை, ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒத்துக்கல வீட்டுல, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது கூட ஒத்துக்கல வீட்டுல. நிகழ்ச்சிக்கு வர கூட ஒத்துக்கல வீட்டுலன்னா வீட்டுல யாரு? வீட்டுல கணவர். எல்லாரும் 4 நாள்ல கல்யாணம் இருக்கு இப்ப ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
இப்போ இந்த ஆடியோ வீடியோ போட்டப்ப கூட அதுல நிறைய இடத்துல எங்க அம்மா எனக்கு தெரிஞ்சாங்க. எங்க அம்மாவோட ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. அதை பார்த்தப்ப கூட எனக்கு வந்து பெருமையா தான் இருந்தது. நம்ம அம்மா இப்போ நான் 10 வருஷம் படிச்சு இன்னைக்கு எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சு வந்திருக்கேன். என்ன நான் படிச்சேன்ற பெருமையோட எங்க எல்லாரும் சொல்லிருப்பாங்க டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா. இன்னைக்கு அதை மாத்தி எங்க அம்மா வந்து சரோஜாக்கா பையன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயம் தான். எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு நிஜமா மகிழ்ச்சி என்பது உங்க அம்மா வந்து டாக்டர் அம்மா அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்கல்ல, உங்க கேட்டிருப்பீங்க காலேஜ் படிக்க போகும்போது. சொல்லிருக்காங்க நிறையவே சொல்லிருக்காங்க. ஓகே, அப்படி டாக்டர் அம்மான்னு கேட்கிற பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சா அல்லது இப்ப நேரடியா விவசாயின்னு சொல்றதா? இல்ல, அந்த டைம்ல எனக்கு டாக்டரோட அம்மான்னு சொல்லும்போது நம்ம சாதிச்சிருக்கோம், நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது சந்தோஷமா தான் இருந்தது. நான் இல்லைன்னா போய் சொல்லல. ஆனா இப்ப பார்க்கும்போது எங்க அப்பா தோட்டத்தை அவங்க உளவின்னு சொன்னாங்க, உளவி ஃபவுண்டேஷன், அதை வச்சதே ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்குன்னு. பேரே வந்து சொல்றதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. எங்க தோட்டம் வந்து குமாரண்ணன் தோட்டமா தான் இருந்தது. இப்போ யாருக்கும் குமாரண்ணன் தோட்டம்னா தெரியறது இல்ல, சரோஜாக்கா தோட்டம்னா தான் தெரியுது. அது மாதிரி அவங்களுக்கும் அந்த தோட்டம் அவங்க பேர்லயே வந்துடும். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். சரி, ஓகே. முதல்ல நீ பையனுக்கு பொண்ணு பார்த்தப்ப வந்து அம்மா விவசாயி இருந்தனால தானே பொண்ணு கிடைக்கல? அது அவங்க சொன்ன விவசாயியா இருந்தா பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லல, அவங்க டீசென்ட்டா இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ விவசாயம் பண்ணா இன்டீசென்ட்ன்ற தாட் வந்து உலகத்துல இருக்கிற நம்ம சுத்தி சொந்தக்காரங்க கொஞ்சம் பணக்காரங்களாயிட்டாலே இது எதுக்கு நம்ம நோண்டுறோம். நான் வார்த்தையை சொல்ல வேணாம் தான் பாக்குறேன். பித்து பிடிச்சு போய் இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க, மண்ணை நோண்டிட்டு இருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி சொன்னவங்களே எங்க அம்மா கிட்ட வந்து இதை எப்படி பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க, இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப நமக்கு வந்து பெருமையா தான் இருக்கு. விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் இறங்கும் போது எப்படின்னா, நம்ம மிடில் கிளாஸ் எல்லாமே விவசாயத்தை விட்டு ஏன் போறோம்னா, இந்த பளபளப்பு இதெல்லாம் மங்கிடக்கூடாது அப்படி பெண்களுக்கு வந்து இயல்பாவே அந்த உணர்வு அதிகமா இருக்கும். அப்ப வந்து நம்ம ஒரு நிமிஷத்துல அதெல்லாம் தூக்கி போடுறது வந்து மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது வந்து விவசாய பெண்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்ப செல்ஃப் மெயின்டெனன்ஸ் சொல்றீங்க நீங்க, தன்னை பராமரித்துக் கொள்ளுதல். ஆமா, அது நம்ம வந்து என்ன ட்ரெஸ் போடுறோம், எப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றோம். இப்போ பிளவுஸ் தைக்கிறதுக்கே 4 தடவை டெய்லர் கடைக்கு நடப்பாங்க. என்னோட ஒத்த இதுல இருக்கிறவங்களே அப்படிதான் இருப்பாங்க. நாங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. விவசாயம் பண்ண வந்துட்டாலே வந்து அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. எல்லாருமே இதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்களுடைய அம்மாவோ அக்காவோ மகளோ யாரோ விவசாயம் பண்றாங்க, ரொம்ப பெருமையா நாங்க வந்து விவசாயம் பண்றாங்கன்னு சொல்றோம்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இவர்கள் தொடர்ச்சியா விவசாயம் பண்ண வேண்டாம், அதை விடவும் வளமையான வேறொரு வாழ்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நேச்சுரல் இல்ல, இயல்பு மனித மனம் அதானே. இதுல ஒரு சிரமம் இருக்கு, இதுல மாறணும்னு ஒரு இடம் இருக்கும் போது விவசாயம் பண்ண வேண்டாம், இனிமே உங்கள் மனைவியோ மகளோ அம்மாவோ விவசாயம் பண்ண வேண்டாம், இந்த கஷ்டம் கிடையாது, வேறொரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்தா, அசம்ஷன் தான், சும்மா நினைச்சு பாக்குற வாய்ப்பு வந்தா உங்களை எத்தனை பேருக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும்? வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்? ஏன்னா அம்மா கஷ்டப்படுறாங்களே, அதனால வேண்டான்னு தான் சொல்லுவேன். அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அதனால இது வேண்டாம், வேற ஒரு நான் தான் கேட்கிறேன். ஒரு பொண்ணு இயல்பா ஒரு 18 பொண்ணு பார்க்கும்போது இல்லையே ரொம்ப கஷ்டம் அந்த அம்மா செய்கிற வேலை. நான் சொன்னேன் திரும்ப என்னன்னா, உழவு தொழில் போல உயர்ந்த தொழில் உலகத்தில் இல்லை, அதை நான் கேட்கல, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து என்னன்னு கேட்டா, ஒரு புள்ள சின்ன புள்ள எந்த வியல்பும் இல்லாம மனசு என்ன சொல்ல வேணாம்னு சொல்லிடுவேனா எதுக்கு அப்படின்னு. ஆனா இந்த பிள்ளையோட கூட இருக்கணும் தான் நம்ம விவசாயத்துக்கு வந்தாங்க. இப்ப அம்மா முதல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, சொல்லியிருக்காங்க அம்மா இல்லையா, கேஷியர் இருக்காங்க. இப்ப மறுபடியும் அம்மா கேஷியரா இருக்கலாமா விவசாயியா இருக்கலாமா? கேஷியரா இருக்கிறது. கேஷியரா இருக்கிறது பெட்டர் தோணுது சார். கண்டிப்பாங்க சார், அவங்க சொல்றது கரெக்ட் தான். நான் மேக்சிமம் நாள் அழுதுருக்கேன் சார், பல நாள் தோட்டத்துக்குள்ள போய் உட்காந்து அழுதுருக்கேன். என்னால வந்து விவசாயங்கிறது வந்து 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் ரெஸ்ட்டுங்க சார். ஆக்சுவலா வந்து இந்த மாடு கண்ணு தோட்டத்துல தண்ணி பாய்ச்சறது இதெல்லாம் வந்து 4 மணி நேரம் தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து ரெஸ்ட். என் குழந்தை வந்து சண்டேஸ்ல அம்மா சத்தியமங்கலம் போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்னால போக முடியாது தங்க, மாட்டுக்கு புல்லு வெட்டி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா 6 மணிக்கு மேல ஆயிரும் இருட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்வேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா 3 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா 4:30 மணிக்கு பால் கறக்கணும். அதனால கறந்து வச்சுட்டு நான் லேட்டாக தான் உள்ள என்ட்ரி ஆவேன். அப்போ ஒவ்வொரு டைமும் சொல்லுவான், அம்மா நீ என் கூடயே இருக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் தோட்டத்தில் வேலை இருக்குது, நான் எங்கே கூப்பிட்டாலும் சரிங்க சார் நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா இதை முடிச்சு வச்சுட்டு நான் வந்துடுறேன் தங்கம், நீ அங்கே உட்காந்துட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்றதுனால தான் அவள் மனசு வேதனைப்பட்டு அந்த சின்ன பொண்ணு 13 வயசுலயே வந்து விவசாயம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனா நான் முடிவு பண்ணியிருக்கேன் சார், இந்த பொண்ணை வந்து நான் ஒரு விவசாயியா கொண்டு வர்றது போக அவ படிப்புமே வந்து விவசாயம் சார்ந்த படிப்பா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா வருங்காலத்துல வந்துட்டு விவசாயம் இல்லையா அவங்க சொல்றாங்கல்ல, நான் என் மகளோட உடன் இருப்பதற்காகத்தான் கூடவே இருக்க முடியும் வேலை விவசாயம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப வளரும் போது பார்த்தா என்னால இருக்கவே முடியல கூட.
அதை எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. விவசாயம் அவர் தொழில் எடுத்துக்கொண்டதுனால அவர்களுக்கு ஒரு நேரமே சொந்தமா ஒரு நேரம், அதுதான் அவங்க வந்து ரொம்ப அழகா வேற வார்த்தையில சொன்னாங்க. தன்னை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொன்னது அதுதான் தெரியுது. தனக்கான இடம் நேரம்னு ஒன்று இருக்காது. அவர் விரும்பின வந்து அழகுபடுத்திக்கிற மட்டும் சொல்லல அந்த அம்மா. இந்த பொண்ணு சொல்ற கருத்து தான் அந்த அம்மாவை சொல்றாங்க. அப்படி ஒன்று உணர்ந்திருப்பீங்கல்ல, எல்லாரும் உணர்ந்திருக்கீங்களா? ஆமா இல்லைண்ணா, அதான் நான் கேட்க வர்றேன். நான் ஸ்கூல் போயிட்டு 4:30க்குலாம் வந்துடுவேன். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் ஒரு 7 o'clock 7:30க்கு தான் வருவாங்க. ஈவினிங் மாடு ஓட்டிட்டு வருவாங்க. வந்து அதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு எல்லாமே தந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிடுவோம். ஆனால் அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால தான் நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. அண்ணா தம்பி என்னை எல்லாருமே நல்லா படிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இனிமே கஷ்டம் வரக்கூடாது, அவங்க வந்து ஒரு நல்ல பிளேஸுக்கு கஷ்டப்படாம ஒரு இன்கம் வருது அப்படின்னா கண்டிப்பா அது நான் அக்செப்ட் பண்ண, விவசாயம் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏன் வேண்டான்னு நினைப்பேன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வந்தா ஓய்வோட எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க. தோட்டத்தில் இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வாங்க போகலாம், ஆள் வந்துடுவாங்க, இல்லை நான் போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய சூழல். வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் நம்மளை வேலைக்கு கூப்பிடுறாங்களேங்கிறக்கா வேண்டாமா, அல்லது அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்களேங்கிறக்கா வேண்டாமா? அவங்களும் தொடர்ந்து வேலை செய்யறாங்க சார். நம்மள ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்மளையும் விடுறது இல்லை, அவங்களும் ஓய்வு எடுக்கிறது இல்லை. பொதுவாக இந்த உழவு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை, உழவு செய்யும் பொழுது, விவசாயமா வேலை செய்யும் பொழுது ஊர்ல வந்து ஒரு சொல் எப்பொழுது இருக்கும், என்னன்னா ஆம்பளை இல்லாம இந்த வேலையை செய்யறது ரொம்ப சிரமம் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆம்பளை இல்லாம இந்த விவசாயத்தை செய்ய முடியாதுங்கிற கேள்வி வரும்போது என்னவாக எதிர்கொள்றீங்க அதை? அதாவது நம்ம முன்னாடி செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போய் இதெல்லாம் என்னத்த செஞ்சிச்சு அப்படின்னு தான் போவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையும் சரி நம்ம சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கரும்பு போட்டிருந்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியை பாய்ச்சி இது பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ஒரு தண்ணி பற்றாக்குறை இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதுக்கடுத்து நாங்கள் பூன்னு சொல்லிட்டு பயிரிட்டு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட்டு தான் பறிக்கணும். காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் நான் அந்த மதுரை மார்க்கெட் போகிறதுக்கு நான் கூட ஒரு வண்டியில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே எனக்கு வண்டியும் சரியாக ஓட்ட தெரியாது. அதுக்கு மேலே நான் வண்டியும் பழகி. வண்டினா நீங்க எந்த வண்டி சொல்றீங்க? 2-wheeler. 2-wheeler, ஓகே. ஆமாம், 2-wheeler பழகி நான் நைட்டு ஃபுல்லாக காலையில் 5 மணிக்கு நான் போய் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் நான் அந்த பூவை கொண்டு போய் சேர்த்தாதான் அவங்க அங்கேருந்து மதுரை போவோம். அப்படியே நைட்டு ஃபுல்லாக நான் அந்த பூவை பறிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படி. ஆனால் நான் நைட்டு மேக்ஸிமம் ஆள் வைக்க அந்த நைட்டு பூ எடுக்க வரமாட்டாங்க, ஏன்னா நைட்டு பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. எவ்வளோ இடம் பறிப்பீங்க? பரப்பளவு எவ்வளோ இடத்துல? நான் இப்போ போட்டிருந்தது 1.5 ஏக்கர் போட்டிருந்தேன். ஓகே. நான் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோ வரைக்கும் நான் ஒரு ஆள் பறிச்சிருவேன். 80 கிலோ பறிப்பீங்களா ஒரு ராத்திரியில? ஆமா. ஒரு ஆளாவா? ஆமா. நான் வந்து உழவில்லா வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறேங்க. உழவே கிடையாது நம்ம தோட்டத்தில். ஆண்கள் வந்து ஒரு 4 வருஷமா ஆண்களே வந்து வேலைக்கு வந்தது கிடையாது நம்ம வேலைக்கு வந்தது கிடையாது. ஆமாங்க. எப்படின்னா 500 ரூபா சம்பளம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து 300 ரூபா சம்பளம். பெண்களை விட கம்மியா வேலை செய்வாங்க ஆண்கள் வந்து அந்த ஒரே வேலையை பண்ணும்போதே. சரி, இப்ப நீங்க ஒரு பெண் விவசாயி எவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, இருக்கும் பொழுது இந்த ஆணுக்கு வந்து ஒரே வேலை, அதுக்கு ஆணுக்கு கூலி அதிகம், பெண்ணுக்கு குறைச்சுன்னு இருக்கிறத வந்து நீங்க என்னவா எதிர்கொண்டு இருக்கீங்க? ஆம்பளை சொன்னது இல்லையா நீங்க? இப்ப அதே வேலை தானப்பா, அவனுக்கு 300 ரூபா தான் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, நீங்க உனக்கு 500 ரூபா சொன்னது? அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ ஆண்களே வந்து வேலைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் வேலை செய்யறதுங்க. ஆண்கள் இருந்து என்ன செய்யணும், இப்போ உழவோட்டம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க, மருந்து அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. மசானபு ஃபுக்கோகா மெத்தட்ல பண்ணோம்னா நம்ம எதுவுமே தேவையில்லை. இயற்கையில வந்து எந்த உயிருமே வேலை செய்யறது இல்லை மனுஷனை தவிர. அப்ப பயங்கரமா ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இயற்கையில எந்த உயிர் வேலை செய்யறது இல்லை, வேலை செய்யறது இல்லை, சாப்பிடும், அது தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு தேடிக்கும், அப்புறம் இணையோட சந்தோஷமா இருக்கிறது. இவ்வளவுதான் மற்ற உயிர்கள்லாம் பண்றது. நமக்கு தான் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி தொழில் பண்றதெல்லாம் மனிதர்கள் செய்யறது. நம்ம தானே மகனை டாக்டர் படிக்க வேண்டி வைக்கிறது, எருவு மாடு மகனை டாக்டர் படிக்க வைக்காது, அப்புறம் படிக்க வைக்காது. அதனாலதான் நம்ம தான் நிறைய வேலைகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு நம்ம படிக்கணுமே. கண்டிப்பா அப்புறம் வேலை ஏற்படுத்தி தானே வேணும். ஆமா, அதுதான் சமூகம் வந்து ஏற்படுத்தி வச்ச சிக்கல். முதல் வரி சொல்லுங்க, ரொம்ப நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பா உலகத்திலேயே மனித உயிர்கள் ஒண்ணுதான் வந்து வேலை செய்யுது, வேற எது வேலை செய்யல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கே நம்மளும் இந்த வேலையை விட்டலாம் போலன்னு தோணுது. ஆனா எப்படி மகன் டாக்டருக்கு படிக்க வைக்கிறது? சார், நான் வேலை செய்யறதுனாலயே, நான் விவசாயம் பாக்குறதுனாலயே என் பையனுக்கு வந்து பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றாங்க. பசங்களும் வந்து விவசாயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாவே வந்து. ஓகே, அந்த பக்கத்துல கொடுங்க. பெண்கள் இதை பத்தி கூலியை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் ஆண்கள் வந்து காலையில வேலை கிளச்சோம்னா காலையில தண்ணி வாங்கி கொடுத்தாதான் கூலி ஆட்கள் வருவாங்க. அப்புறம் 500 ரூபா வாங்கி கொடுத்தாதான் வேலைக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட்ல
அப்புறம் 450 ரூபா பணம் கொடுத்தாதான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரப்பேறையில காசு கொடுத்துடணும். மகளிர் அப்படி கிடையாது. அழைச்சோம்னா 120 ரூபா சம்பளம், ஒரு டீ 2 பலகாரத்தோட கரெக்டா 3:30க்கு தான் போவாங்க. ஆம்பளைகளுக்கு அப்படி கிடையாது. காலை 7 மணிக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து கொள்ளைக்குள்ள இறக்கி விட்டு வாய்க்க வர பேசிடுவோம். வரப்பேறினோடனே 450 ரூபா பணம் கொடுத்தாதான் வரப்பேறி போவாங்க. நாங்க மகளிர் அப்படி எதிர்பார்க்க மாட்டோம். கட்டிங் வாங்கிட்டு வர்றது யாரு? அவங்களே வாங்கிட்டு வந்து காசு கொடுத்துருவோம். அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. நம்மளா போக முடியும் வாங்குறதுக்கு? வாங்கிட்டு வந்து காசு கொடுத்தாதான் வருவாங்க, வந்து வரப்ப இறங்குவாங்க. அதனால நான் மகளிர் ஆண்களே அழைக்கிறதே கிடையாது. விவசாயி அப்படின்னாலே ஒரு பிம்பம் மக்கள்கிட்ட வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா ஒரு அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டி அப்படின்னு. ஸோ அதான் ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. விவசாயினா வந்து ஆண்கள் தான் ஒரு அந்த இதோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிச்சயமா பெண்களால் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய முடியும். ஸோ டிராக்டர் கூப்பிட்டா அப்படின்னா வரமாட்டாங்க. அதுவே நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி அந்த ஒர்க்கை வந்து நான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே சின்னதாக பவர் டீலர் வாங்கி நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நம்மளே எதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆண்களை கையில புடிச்சிட்டே ஓட்டுற ஒரு மிஷின் நானே அதை ஓட்டி என்னால பண்ண முடியும் அப்படின்றது இருந்தேன். அதை கத்து கொடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். சோ அதை வந்து இது பண்ணது வந்து என் ஹஸ்பண்ட் தான். சோ இதுதான் மக்கள் வந்து ஆண்கள் மட்டும்தான் இல்ல, பெண்களாலையும் முடியும் விவசாயம் பண்றதுல. எனக்கு 43 வயசு ஆகுது. இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் தனியா தான் இருக்கேன். எங்களுக்கு 1 ஏக்கர் இடம் இருந்தது. சரி, நம்ம ஏதாவது ஒரு லோன் வாங்குறதுக்கோ இல்ல வேற ஒரு குழுல இருந்து கடன் வாங்குறதுக்கோ அது வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து உங்க வீட்டுல ஆண் இல்ல, உங்களுக்கு அப்புறம் அந்த கடனை யார் கட்டுவாங்க? உங்களுக்கு சப்போஸ் எதுனா நடந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் வாரிசு யாரு? அந்த கடனை யார் கட்டுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அது நாங்க எங்களுக்கு ஒரு முதலீடும் எங்களுக்கு இப்ப இல்ல. அது இல்லாம அந்த பணம் வாங்கவோ அதை கொடுக்கவோ யாருமே வந்து எங்களுக்கு முன் வர மாட்டாங்க. எனக்கு அது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இப்போ எனக்கும் இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கிற தனித்து வாழும் பெண்களுக்கு அந்த கஷ்டம் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் அதை ஃபீல் பண்றேன். நம்ம ஒருவேளை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்றத இப்ப நான் ஃபீல் பண்றேன். ஓகே, இப்போ கீழே கொடுங்க. பேர் அம்மைக்கா. அம்மையக்காவா? நான் டாக்டர் ஓட்டு வாங்கி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்கார பழக்கி விட்டு நான் ஓட்டு டாக்டர் தோட்டத்துக்குள்ள தென்னை மரம் வச்சிருக்கிறேன் 500 மரம். அது நானே குழி வெட்டி நான் எங்கள் வீட்டுக்காரத்துக்கு கண்ணு வாங்கிட்டு வந்து நல்லா வச்சு நானே பார்ப்பேன். தண்ணி வாய்க்கிறது செய்யறதெல்லாம் உழவு ஓட்டுறது எல்லாமே நானே பார்ப்பேன். உழவு ஓட்டுறதுன்னா எதை வச்சு ஓட்டுறது? டிராக்டர். நீங்க ஓட்டுறதா? அவர் என்ன பண்ணுவார் ஐயா? ஐயா அந்த எஸ்பில சேர்ந்துருக்கிறாரு. அங்க போயிருவாரு. அப்பப்ப வருவாரு, பாப்பாரு, கூட சுத்தம் செய்வாரு. இதெல்லாம் கண்ணுங்கெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. நீங்க சொல்லலாம் அந்த டிராக்டர் நீங்க ஓட்டுங்க, நானே ஓட்டிட்டு இருக்கேன்னு. யாரோ ஒருத்தர் ஓட்ட அவர் அந்த வேலை பார்த்தா நம்ம இந்த வேலை வைக்கிறோம். டிராக்டர் முதல்ல ஓட்டுனது எப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்ப? நான் டிராக்டர் ஓட்டிட்டே தான் இருக்கிறேன். இதுவரை இப்ப பேட்டி எடுக்க தோட்டத்துல வருவாங்க, ஓட்டி காமிச்சிருக்கேன்னு. நான் சொல்றது இப்ப ஓட்டுறீங்க. முதல்ல எப்ப ஓட்ட ஆரம்பிச்சீங்க? 30 வருஷம் வாங்கினதுக்கு அப்புறம் பழக்கி விட்டாரு. யாரு? அவர் தான் பழக்கி விட்டாரு. அவர் ஓட்டுவார், நானும் கூட வந்து பழகிட்டேன். 30 வருஷமா டிராக்டர் தான் ஓட்டுறீங்க? ஓட்டுவேன். அதாவதுங்க 25 HP டிராக்டர் HMT இருக்குதுங்க. நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அது முதல்ல வந்து சோளம் விதைச்சதுன்னா நான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். சோளத்தை முதல்ல விதைச்சிட்டு அப்புறம் குண்டை வச்சதும் அது வந்து பக்கத்தில் நீ இல்லைன்னா நான் யாரையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், நானும் ஓட்டி பழகிறேன்னு சொல்லிச்சு. உடனே கொடுத்தனுங்க. சரி, இதை ஓட்டி பழகிறையே, எனக்கு உடம்புக்கு முடியலன்னா எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும்ல, சரி காரையும் ஓட்டி கொடுன்னு சொல்லிச்சுங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி பெருமையர் பத்மனி வாங்கினேன். அன்னைக்கே ஓட்டி கற்றுக் கொடுத்தனுங்க. அதுவும் ஓட்டுமுங்க. நீங்க காரை ஓட்டுறதுக்கு ஆள் அவரை கூப்பிடுறீங்க, டிராக்டர் ஓட்ட அவரை கூப்பிடுறீங்கன்னா அவர் சூசகமா உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் தென்னை மரம் நான் குழி வெட்டு நானே முக்கால்வாசி குழி நான் தான் வெட்டுவேன். அவர் தான் அந்த வேலைக்கு போயிடுவாரு. எந்த வேலைக்கு போயிடுவாரு? அது அந்த எஸ்பில வந்து இன்சூரன்ஸ் பண்றாங்கல்ல. என்ன பண்றீங்க? SBI லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குங்க. பொது கல்யாணம் பண்ணி வைக்கிறது முக்கியமான வேலைங்க. திருக்குறளை குழந்தைகளுக்கு பிறப்புறதும் முக்கிய வேலைங்க. ஆனா தென்னை மரத்துக்கு குழி வெட்டுறது பொண்டாட்டிக்கு வேலை. ஆமாங்க. இப்ப நீங்க 80 வயசுல டிராக்டர் ஓட்டுறீங்க. இத்தனை வருஷத்துல என்னைக்காவது என்னடா இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சலிப்பு வந்திருக்கா? சலிப்பு எதுக்கு வருது? நம்ம வேலை செய்யணும்னா அப்புறம் சலிப்பு எதுக்கு வருது? செஞ்சுதான் ஆகணும். இல்ல அவர் வர மாட்டேங்கிறாரு. அவர் ஊர் ஊரா போய் கல்யாணம் போயிடுறாரு, இன்சூரன்ஸ் கம்பெனி போயிடுறாரு. வேலையை பார்க்க வேண்டியதான். சும்மா இருந்தேன்னா என்ன போறோம். சரி, ஓகே. வேற யாரும் அந்த மாதிரி பாக்குறான்? பனையர் சொன்னது யாரு? சொல்லி அவங்ககிட்ட கொடுங்க. எனக்கு வந்து ஏர் மாடு
ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் மாமனார் தான் பழக்கினாங்க. ஏர்மாடு வச்சு எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. பெண்கள்லாம் எங்கே ஓட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. இருந்தாலும் கோடை உழவு அப்படின்ற ஒரு உழவு இருக்குது. சித்திரை மாதத்தில் வந்து ஓட்டுவாங்க. அது ரொம்ப கடினம். ஏன்னா நிலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போயிருக்கும். அந்த இடத்துல மழை பெஞ்ச உடனே ஒரு ஓட்டணும். அந்த உழவு வந்து கடினம். நம்ம வந்து போஸ் கலப்பை மரத்தாலான ஒரு கலப்பை இருக்கும். அந்த கலப்பையை நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆழம் கொடுக்கும். அந்த கலப்பையை தான் முத நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ பாப்பா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மழை பெஞ்சுன்னா ஓட்டுற உழவு, அது வந்து விதப்புழவு, காரொழவு, பயிரொழவு அனைத்தும் நாங்கள் 2 பேரும் ஓட்டிக்கிட்டு இருந்தது தான். அப்போ அன்னைக்கு வந்து கலப்பை, அந்த மாதிரி கலப்பையில் தான் எல்லாரும் ஓட்டுவோம். இப்போ பாப்பா சொல்லிச்சு இல்லைங்களா, இப்போ அந்த கலப்பையில் கொண்டி, கொழுவு, மோளி, கலப்பை தொடுக்கிறது, வால் கவரு, கொம்பு கட்டி கவரு, மூக்கணாங்கவரு, தலைக்கவரு இப்படிங்கிற விஷயங்களை இதே தெரிக்கும் நாங்களும் தெரிப்பேன். அந்த வேலைகளெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயத்தை சமாச்சாரத்தில். இப்போ இவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண் செய்கிற வேலையை நான் செய்கிறேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க எல்லாம். இப்படி உங்கள் வீட்டில் இருக்கும் விவசாயம் செய்யும் இந்த பெண்ணை நினைத்து நீங்கள் ரொம்ப பெருமையாக உணர்ந்த கணம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு ஒரு கணம் சொல்லணும்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம், இதை சொல்லுவீங்க? எங்கள் ஏரியாவில் வந்து முருங்கை விவசாயம் தான் சார் அதிகமாக நடக்கும். இப்போ முருங்கை எனக்கு விவரம் தெரியவே முருங்கை வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா டிராக்டரை விட்டு ஏற்றிட்டு வந்த காலம்லாம் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மா முருங்கை விதையாக்கி முருங்கை விதையிலேருந்து எண்ணெய் எடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னதுன்னா, எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க அதே மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒன்று, கரூர் முருங்கை விவசாயம் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போது நீங்கள் விதையை இந்த விலைக்கு கொடுக்குறீங்க வியாபாரிக்கு, நீங்கள் அதை கொடுக்காதீங்க, ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை வந்து எண்ணெய் ஆக்குறது எப்படின்றத அவங்களும் கற்றுக் கொடுத்து அவங்களையும் அந்த தொழிலில் வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முருங்கை விதையில எண்ணெய் எடுக்கிறதா? ஆமாங்க சார். காய் வந்து மரத்திலேயே காஞ்சிரும். ஆமா. அதுக்கப்புறம் அதை பறிச்சு அதுல இருந்து விதை எடுத்து அந்த விதைக்குள்ள இருந்து அந்த அவுட்டர் கோட் கருப்பு எதுக்கு பயன்படுது? அது வந்து அழகு பொருள் தான். முதல்ல நாங்க தான் வந்து எடிபிள் ஆயில்னு கொண்டு வந்திருக்கோங்க சார். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் வந்து 1 லிட்டர் 5000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். 3000 முருங்கைக்காய் போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் வருங்க சார். என் குடும்பத்தில் விவசாயம் செய்யும் பெண்ணாய் ஒருவர் இருப்பதற்காக நான் பெருமைப்பட்ட தருணம் இதுன்னு சொல்லுவீங்க? அம்மா விவசாயியா இருக்கிறதுல பெருமைப்பட்ட தருணம் எதுன்னா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து படிக்கல. அவங்க பாத்தீங்கன்னா படிக்கல. அதனால வந்து கொஞ்சம் எங்க சொந்தத்துல வந்து ஏளனமா தான் பேசிட்டு இருந்தாங்க முதல்ல. அவங்க ஒரு விவசாயியா ஆனதுக்கு அப்புறம் அவங்க படிக்கலைனாலும் டிஎன்ஏயு மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து ஸ்டூடெண்ட் அனுப்புவாங்க எங்ககிட்ட. நீங்க வந்து விவசாயம் சிறந்ததா பண்றீங்க, ஆர்கானிக் விவசாயம் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால வந்து அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க 4 நாள் 14 நாள் அனுப்புவாங்க. படிக்காதம்மா இன்னைக்கு படிக்கிற விவசாயத்தை பாடம் படிக்கிற பல பேருக்கு பாடம் நடத்துறாங்க. அதாங்க சார், நான் படிக்கல, நான் 1வது கூட படிக்கல. ஏன்னா எங்களுக்கு படிக்க வைக்க முடியல, வறுமை, ரொம்ப வறுமை. எங்க அம்மா வீட்டுல வந்து நாங்க 8 பேர், பொண்ணுங்களே 8 பேர், பையன் 1. அதனால படிக்க வைக்க முடியாதனால விவசாயத்திலேயே சின்ன குழந்தையிலிருந்து விவசாயம் மாத்த. நான் படிக்கலினாலும் என் பையன் வந்து படிக்கணும்னு சொல்லி இப்ப வந்து எம்எஸ்சி படிக்கிறதுக்கு இப்ப அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வேற சார், நான் வந்து ஒரு மாச சம்பளக்காரன். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தாங்கன்னா 15ஆம் தேதி காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பணம் இருக்காது கையில். அந்த நேரத்தில் அவங்க பணம் கொடுத்து உதவுவாங்க. அதுக்கு மேலே எனக்கு வேணும்னா அவங்க விவசாயத்தில் சம்பாதிச்சது பணத்தை கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பணம் கொடுப்பாங்க. அது ஒரு பெருமையான தருணமாக நான் நினைச்சுப்பேன். நேரத்தில் அப்படி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேட்கணும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவர் பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, நான் ஒரு மாச சம்பளக்காரன், ஆனால் 10ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்துருவேன், அதுக்கப்புறம் நான் எப்போ பணம் வேணும்னாலும் விவசாயம் பண்ணுறேன், என் மனைவியிடம் தான் பணம் வாங்குறேங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கையில் எப்பொழுதும் ஓரளவு பணம் இருக்குன்னு. ஆனால் பெரும் செலவுகள் இருக்குல்ல, எதிர்பாராத செலவுன்னு, அப்படி இருக்க செலவுக்கு வந்து எப்பொழுதும் விவசாயம் கை கொடுக்காதுங்கிறது பொதுவான இருக்க ஒரு எண்ணம். பெரும் கையிருப்பு கையில் இருக்காது, சேமிப்பா கையில் இருக்காது. ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு தடவை மழை பேஞ்சு கிடக்கும் அல்லது காஞ்சி கிடக்கும்னு ஏதோ ஒரு இடத்துல கெட்டு போயிட்டா இருக்க, ஏதோ ஒரு ஈடு வராது. அப்படி பெரும் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு தனி பெண்ணா இருந்து விவசாயம் பண்ணிக்கும் போது எப்படி சமாளிக்கிறீங்க இந்த மாதிரி பெரும் செலவுகளை? கூட்டுறவு சொசைட்டியில் கடன் வாங்கியிருக்கிறோம், நகையும் வச்சு வைப்போம், பேங்க்ல வச்சுட்டு இது மாதிரி விவசாயம் வைக்கணும், நகை வைப்போம். நாங்க இப்ப கடனும் வாங்கிப்போம், அவசரத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட ஒரு 20,000 கொடுங்க பேர்ல தர கடன் இல்லைங்க, கை மாத்தாவே கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க அதிகபட்சமா? ஒரு 20,000 30,000 கூட கொடுப்பாங்க. நான் கேட்கறது திடீர்னு படிப்பு செலவுக்கு 5 லட்ச ரூபா கட்ட சொல்றாங்க கல்லூரியில, மகன் விரும்பின படிப்பு, திடீர்னு கல்யாணம் வச்சிருக்கோம், அந்த வீட்டுல வந்து அந்த மண்டலத்தில் நடத்துறாங்க. நிலத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டது எங்க குடும்பத்துல, எங்க இடத்துலயே. அதை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு 3 லட்சம் கடன் வாங்கி தான் அதை சரி பண்ணோம். தனிமையா இருந்துதான் எல்லாத்தையும் சரி பண்ணேன்.
பண்ணிட்ட பிறகு அப்புறம் சவுக்க வெட்டின போர் அதில் ஒரு லட்சம் கொடுத்து கடனை அடைச்சோம். மீதி 2 லட்சம் திருப்பி விவசாயம் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. 1 லட்சம் 2 லட்சம் இப்போ போர் போடணும்னு சொன்னோம்னா எங்கள் பக்கத்தில் வந்து நீர் மோட்டர்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது எப்படியும் 1 லட்ச ரூபாய் ஆகும். அப்போ வாங்க சொல்ல நாங்கள் வந்து ஒரு விவசாய குழு ஆரம்பித்து வச்சுருப்போம். அந்த விவசாய குழுவில் போயிட்டு நாங்கள் பேங்க்கில் லோன் கார்டு சொல்ல 5 பேர் இருக்கிறோமா 5 லட்சம் தருவாங்க. ஓகே, 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா 5 பேர் அதை பகிர்ந்து எடுத்துட்டு அதை சிறுவை கட்டுவோம். அப்போ நம்ம காய்கறி விற்க சொல்லுவோம், நெல் போட சொல்லுவோம். அந்த கடனை சுலபமாக அடைக்க முடியும், பெரிய கடனாகவும் நம்ப முடியாது. என்னன்னா விவசாயியை பொறுத்த வரைக்கும் 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். தினம் வருமானம் வர்றதை பார்க்கணும், வார வருமானம் பார்க்கணும், மாச வருமானம் பார்க்கணும், வருட வருமானம், பல வருட வருமானம். இந்த 5 வருமானம் யார் ஒரு விவசாயி பார்க்கறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நெருக்கடியே சிக்க மாட்டாங்க. ஓகே, தினசரி வருமானம் ஒண்ணு, தினம் வார வருமானம், வருமானம், மாத வருமானம், தினசரி வருமானங்கிறது தினம் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இது முட்டை, கீரை, டெய்லி எல்லாருமே வந்து விவசாயம் பண்றவங்க எல்லாருமே கூட்டு பண்ணையத்துல கோழி இல்லாம இருக்கவே மாட்டாங்க. கட்டாயமா ஒரு நாளைக்கு ஒரு 10 கோழி இருந்தாலுமே எனக்கு மேக்ஸிமம் 5 முட்டை கூட வச்சுக்கோங்க. 5 முட்டைனாலுமே அது 50 ரூபா வந்துடுது தினம் வருமானம். வார வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பால் காசுக்கு வருது. பால் கறந்து கறவை மாடு வந்து ஊத்துறோம். மாத வருமானம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்ல மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னா ஆடு, காய்கறி, கத்தரி, வெண்டை, 45 நாள் ஒரு முறை வெண்டை இருக்கணும், கத்தரியா இருப்போம். அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நெல் இருக்கலாம். இல்ல வருட வருமானம்ன்றது பல வருடமா 2 விஷயம் இருக்கு. அதுலயே பழம் தரும் மரங்கள், பலன் தரும் மரங்கள் 2 விஷயம் இருக்கு. பழம் தருங்கள்னா நெல்லிக்காய், சப்போட்டா, தேங்காய், அத மாதிரி. பலன் தரும்னா தேக்கு, அந்த மாதிரி செம்மரங்கள். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நாங்க குடும்ப செலவுக்கு பண்ண மாட்டோம். எல்லாத்துலயுமே வந்து சிறுக தினம் வருமானத்தை மட்டும்தான் நாங்க வந்து வீட்டு செலவுக்காக எடுத்துட்டு மத்த வருமானத்தை சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் சொல்றீங்க, இப்ப பணமா எதிர்பாராத பண தேவையா நான் இப்படி எல்லாம் தீர்த்துக்கிறேன்னு சொல்றீங்க. இது இல்லாம வேற யார்ட்ட இருக்கா? கடன் நகை இல்லாம இன்னைக்கு வந்து விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியே போறதுக்கான மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகளை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல மீட் அவுட் பண்ண முடியலங்கிறது தான். மீட் அவுட் பண்ண முடியல. அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸே யாராலையும் பண்ண முடியல. இப்போ சொல்றாங்க முட்டை இருக்கு, ஓகே, முட்டை வந்து நம்ம வீட்டு பக்கத்துலயே கொடுத்தோம்னா 10 ரூபாய்க்கு போகும். நம்ம எடுத்துட்டு போய் அதை சந்தைப்படுத்துறோம்னா அது வந்து 7 ரூபா 6 ரூபா அப்படிதான் வாங்குவாங்க. 6 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க, இன்னும் குறைச்சுதான் கண்டிப்பா வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ வெண்டை இப்போ வெண்டைக்காய் சொன்னாங்க பயிர் சாகுபடிக்கு. இந்த மாதிரி வெண்டை நம்ம போய் நம்ம கிட்ட எடுத்துக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா 7 ரூபா 6 ரூபா அப்படிதான் இருக்கும் ஒரு கிலோவே. ஆனா நம்ம போய் கடையில வாங்குறோம் அதே வெண்டைக்காயை பாத்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிலோ. எல்லாமே ரேட் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது வந்து நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மரப்பயிர்கள்னா இந்த தேக்கு அந்த மாதிரி சொன்னா தேக்கு இன்னைக்கு போட்டா நாளைக்கு எனக்கு காசு கிடைக்காது. 15 வருஷம் பல வருட பயிர்ங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் மீட் அவுட் பண்ணணும் தான் வைக்கிறோம். அதுதான் சொல்றாங்களே. இல்ல சார், அதுக்குதான் நிறைய பேர் இதை விட்டு வெளியில போறது, அவங்க நிலத்தை விக்கிறது, அந்த மாதிரி நிறைய அப்படிதான் எக்ஸ்பென்ஸ் மீட் அவுட் பண்றாங்கன்றது சொல்றேன். உழவு செய்யும் பெண்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் சகாயமேரி அவர்கள், களஞ்சியம் என்ற விவசாய சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்கள். அவரோடு இணைந்து கொள்ள வந்திருப்பவர் ரேவதி அவர்கள், இன்ஸ்பயர் என்ற பெயரில் தொண்டு நடத்தி கொண்டிருப்பவர். மிக எளிதாக அறியப்பட்டது இன்ஸ்பயர் ரேவதி இல்லையா? ஓகே, நான் 2 சிறப்பு விருந்தினர் வரக்கு முன்னாடி ஒரு ஏவி ஒன்று பார்த்துடலாம். ஏவி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கும் அனைவரும் கொண்டாடும், அனைவரும் மதிக்கும், வயது 100 கடந்த பாப்பம்மாள் என்ற விவசாயியை பற்றிய ஒரு சிறிய காணொளி. இப்போ நான் விவசாயம் செய்கிற போது ஆளுக்கு வந்து ஐயோ இது எத்தனை நாளைக்கு எடுக்கிறது அப்படின்னு நின்று பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், வந்தால் வேலையை குமிஞ்சு பார்க்கணும், நின்று இது எப்படி செய்யறதுனாக்கா அது எதிர்த்துக்கு. அதனால அவங்க சண்டை பிடிச்சிட்டு வராமட்டா நீ போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். இது ஒன்றும் தெரியாமல் விவசாயம் பண்ண என்ன பண்ண முடியும்? மங்குன்னு எங்கள் காலத்தில் 2 அணா பொம்பளைக்கு கூலி, ஆம்பளைக்கு 4 அணா. ஆர்வமாக எல்லா வேலையும் செய்யணும். ஒரு விவசாயத்தை செய்தாக்க 4 பேர் பார்க்கணும். பாரு அந்த அம்மா எப்படி விவசாயம் பண்ணியிருக்கேன்னு பாரு. பெண்கள் செய்யறத பற்றி இல்லை, செய்யக்கூடிய திறமையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வேலைக்கு போகிறவங்கள ரொம்ப குறைச்சலாக போகுது. அதுலேயே நம்ம 100 நாளத்து வேலை வந்ததுனால ஆளம்பு விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க விவசாயம் பண்ண போகிறது அவனாலே முடியறதில்லை. அதனால் எந்த இடம் போனாலும் நம்ம விவசாயின்னு சொன்னாலே நல்ல
விவசாயிகள் நல்லா பாடுபடணும், நல்லா சம்பாதிக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலான்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் நேரடியாகவே உங்ககிட்ட பேசிட்டேன். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நிறைய விவசாயம் பற்றி பேசியிருந்தீங்க. ஒரு 117 வருஷம் விவசாயம் பண்ணவர்கள் எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் வந்து 4 நாள் கூலியில் ஆரம்பித்தோம் அப்போ அப்படின்னு தான் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதில் பணம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நீங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கீங்க. அதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தினர் நிறைய மகிழ்ச்சியாக இருக்காங்க. நாங்களாவது மாதச்சம்பளத்தைக்காரங்க, எங்களுக்கிட்ட 10 நாளில் பணம் தீர்ந்து போயிடும். ஆனால் எப்போ பணம் தேவைன்னா உங்கள்கிட்ட கேட்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமும் ஒரு சிறிய அளவில். நான் கேட்க விரும்புறது என்ன அப்படி கேட்கணும்னு நினச்சேன்னா, விவசாயத்தை தொழிலாக வச்சிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முழு நேரம் பார்க்குறீங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அம்மா என் கூட இருந்தால் நல்லது தானே, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் என் கூட இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க, இவ்வளவு உழைப்பு கொடுக்குறீங்க, இதுலேருந்து வர்ற வருமானம் போதுமானது தான் நினைக்கிறீங்களா? இவ்வளவுதான் வருமா, இல்லை இன்னும் கூடுதலாக வந்திருக்கணும், இன்னும் கூடுதலாக எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்க்குற விலைக்கு போதும், அதாவது அந்த நமக்கு தேவையான உணவு கிடைக்குது சார், நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, வேற சார் நம்ம பார்க்குற வேலைக்கு விவசாயம் பண்ணுறதுனால அதிகமாக வருமானம் கிடைக்கிறது இல்லைங்க சார். அது கூட சேர்த்து பெண்கள்லாம் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா வந்து மேக்சிமம் வந்து ஆடு மாடுலாம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அது மூலமாக வர்ற வருமானத்தில் தான் எங்களுக்கு தன்னிறைவு கிடைக்குதோ வழியோ விவசாயம் செய்யறதுனால தன்னிறைவு கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன்னா விவசாய பயிர்களுக்கான விலை கிடைக்கிறது இல்லைங்க சார். கரெக்டா? ஓகே, மேல கொடுங்க. வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா, இப்போ எல்லாருமே விவசாயத்துல வந்து லாபம் இல்லைன்னு சொல்றீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. எந்த ஒரு எந்த விவசாயமா இருந்தாலும் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டு எல்லாருக்குமே தொய்வு என்பது ஏற்படும். அடுத்தது வந்து விவசாயத்தை வந்து முறையா கத்துக்க நம்ம பண்ணணும். என்னன்னா விவசாயம் மட்டுமே இல்லை, அதுல வந்து ஊடு பயிர்லயும் லாபம் நம்ம பார்க்கணும், கலப்பு பயிர். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, விவசாயத்துக்கு அடுத்தபடினா மதிப்பு கூட்டல். இப்ப மேடம் அதுதான் சொல்லியிருந்தாங்க, வெண்டைக்காய் எனக்கு இன்னைக்கு ரேட்டு நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், என்னுடைய காய்கறிக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்றேன். இதுவே நான் வேற ஒரு இடைத்தரகர் மூலமா நான் கோயம்பேடு மார்க்கெட் அமிச்சுன்னா என்னால் விலை நிர்ணயம் பண்ண முடியாது. லோக்கல் மார்க்கெட்ல என்னுடைய இயற்கை விவசாயம் சார்ந்த காய்கறிக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்றேன். 20 ரூபாய் காய் என்னால் விற்க முடியல, உடனே அதை கட் பண்ணி காய வச்சு நான் வத்தலா கொடுக்குறேன். பால் ஊற்ற முடியலையா, நான் அதை அப்படியே நான் வந்து அதை பன்னீரா மாத்தி கொடுக்குறேன். அத மாதிரி ஒரு வேர்க்கடலை என்னால் போட முடியல, உடனே செக்காட்டி அதை எண்ணெயா கொடுக்குறேன், புண்ணாக்கா கொடுக்குறேன். மதிப்பு கூட்டல்னு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி விஷயத்துல பண்ணுனா எனக்கு திருப்திகரமா தான் இருக்கும். இன்னும் புது புது விஷயங்கள் மேல இன்னமும் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து லாபம் தான் இருக்குது விவசாயத்துல. இப்போ நம்ம உணவு பயிருன்னு பண்ணா கூட்டு பயிரை வச்சோம்னா, தனி பயிரை வச்சோம்னா நஷ்டம் ஏற்படும். கூட்டு பயிர் வச்சோம்னா நமக்கு லாபம் இருக்குது. அதே போல் வந்து டெய்லி நம்ம வீட்டுக்கு தேவையானது, கீரை வேணும்னா கீரை கிடைக்குது, காய்கறி வேணும்னா காய்கறி கிடைக்குது. நம்ம எண்ணெய் வாங்கணும்னு சொன்னால் நம்ம வீட்டில் செக்காடி எண்ணெய் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா விவசாயத்தில் நமக்கு லாபம் இருக்குது. தனியாக மட்டும் ஒரு விவசாயம் நெல் போட்டோம்னா நெல்லை விற்றுடுவோம். ஆனால் அதே வந்து கூட்டு பயிரை வச்சு பாருங்க, எள்ளு நல்லெண்ணெய் செக்காடலாம், வேர்க்கடலை செக்காடலாம், சிறு பயிறு, துவரை, காராமணி, காய்கறிகள், இது எல்லாமே வந்து கூட்டு பயிரை நம்ம வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கிடைக்குது, பணமாகவும் இருக்குது. நெல் என்ன செய்வோம், விற்றுட்டு அது எல்லாம் போயிட்டு கடையில் வாங்குவோம். காய்கறி கடையில் வாங்குவோம், மளிகை சாமான் கடையில் வாங்குவோம். இப்போ மிளகாய் நம்ம வீடுகளில் போடுறோம், தனியா நம்ம வீடுகளில் போடுறோம். எல்லாமே வந்து நம்ம வீடுகளில் போட்டோம்னா அது எல்லாம் வந்து நமக்கு லாபமாக தான் இருக்குது. முறையா விவசாயம் செய்தோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகுது மாதிரி இருக்கு. நான் இப்போ ஒரு 10 வருடமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயத்துல விவசாயி தோக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் விவசாயி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா, அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை டைரக்டா எடுத்துட்டு போய் விற்கணும்னு யாரும் வந்து தயாரா இல்லை. உற்பத்தி பண்ண பொருளை மொத்தமா கொடுத்துட்டு எந்த இதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல ஒன்று இருக்கிறாங்க. ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு வந்து ஒருத்தவர் வந்து 10 ரூபாய் சொல்றாங்கன்னா நான் 5 ரூபாய்க்கு தரேன் என்கிட்ட வாங்கிக்க அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வந்துடுறாங்க, அந்த ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவர் வந்து 10 ரூபாய் சொல்றாரு, நம்மளும் 10 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்ற மனநிலைக்கு வரல. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துல ஒரு இயற்கை விவசாயம் அப்படின்னு நான் எடுத்ததுனால அதை சொல்றேன். செயற்கை விவசாயத்துல இது இருக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உற்பத்தியை ஒருத்தரால அதிகமா பண்ண முடியுது. அந்த டெக்னிக்கை, அந்த விவசாய நுணுக்கங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு யாரும் தயாராகவே இல்லை. நம்மளோட அடுத்து வந்துருவானான்ற ஒரு மனப்பக்குவத்துல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லம்மா. இல்ல அது நீங்க சொல்றீங்க, நான் எனக்கு அப்படி கருத்து உடன்பாடா தெரியல. இல்ல சார், நான் வந்து இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச வரை என்ன அப்படின்னா, விவசாயம் பண்ற ஒருத்தர் தான் பக்கத்துல எதிரில விவசாயம் பண்ற ஒருத்தரை பார்த்தா கேட்காமே டிப்ஸ் சொல்றாரு. என்ன பண்றீங்க, இது பண்றீங்களா, இது இப்படி பண்ணி நல்லா வரும் அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பாங்க தான் இருக்கதா நான் நினைக்கிறேன். இல்ல சார், 1.5 ஏக்கர் இடம் வச்சிருக்கிறவன் சிறு விவசாயி, நீங்க ஒரு பொருளை எடுத்துட்டு போய் விற்கவே முடியாது.
டைரெக்டாக ஒரு இதில் போய் நீங்கள் ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. பெரு விவசாயிகள் மட்டும்தான் 10 ஏக்கருக்கு மேலே பண்ணுறவங்க மட்டும்தான் அதை லாபத்தை அடைகிறான். பாப்பமா பாட்டி எழுதி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அதாவது விவசாயம் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் 100 நாள் வேலை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த கருத்து பரவலாக எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. இப்போ நம்ம விவசாய குடும்பம், ஆனால் நான் என் பையனை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். அந்த நில உடைமை சமூகத்தோட கருத்தியலாக தான் நான் இதை பார்க்குறேன். என்னென்னா, நான் வந்து காலையில் எழுந்துச்சு பருத்தி கொட்டையாட்டி எறும்பு வச்சு சாணி வலிச்சிட்டு பள்ளிக்கூடம் போனேன். என் பையனை வந்து நான் அப்படி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்போ நில உடைமை சமூகத்துக்கு பயிர்க்கடன் வந்து கரூர் பெல்ட்டில் மட்டும் 12,000 கோடி தள்ளுபடியாச்சு. நம்ம வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படி நிறைய பேர் வாங்கினாங்க, தள்ளுபடியாச்சு. அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் வெறும் 200 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கும் காலையிலேருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, நிலமற்றோர் அப்படி இருக்கிறவங்க தான் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பணம் போகுது, அவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே மட்டும் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லவே கூடாதுங்க. ஏன்னா 100 நாள் தானே. அப்போ அவங்க எல்லாருமே வேலைக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா, நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? 300 நாள் வேலை கொடுக்க தயாரா இருக்குமா? அது ஒன்று இருக்கு. இப்போ இது வந்து நான் நிறைய பக்கம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கவங்க மேலே தான் நம்ம எல்லா குற்றச்சாட்டு, கீழ் நிலையில் இருக்கிறவங்க. அப்போ நம்ம பக்கம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்புறம் இன்னொன்று, எந்த இடுபொருள் இப்போ இங்கே சொன்னவங்க கூட இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே மாற்று வழி தான் தேடுறோம். நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறோம், பஞ்சகவ்யா தயாரிக்கிறோம், நம்ம வாங்கி போடுங்க, இதெல்லாம் வாங்கி போடுங்க, அந்த உரத்துக்கு பதில் பாக்டம்பாஸ்க்கு பதில் நீங்கள் இதை போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, நுகர்வுங்கிறதே விவசாயிகள் சைடு இருக்கக்கூடாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விற்பனையாளராக தான் இருக்கணும். ஆனால் நம்ம நுகர்வோராக தொடர்ச்சியாக மாற்றிட்டு வரோம். அப்புறம் இன்னும் வந்து அந்த வெண்டைக்காய் 3 ரூபாய்க்கு வருது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக மாறணும். ஏன்னா நம்ம உற்பத்தியை மாற்றுறோம். அதே நேரத்தில் இப்போ பெட்ரோல் வந்து 1947 என்ன விலை, இப்போ என்ன விலை, ஆனால் வெண்டைக்காய் மட்டும் 3 ரூபாயிலே தான் இருக்கும். இது வந்து இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பெட்ரோல் இப்போ என்ன விலை கேட்குறீங்க? 1947 என்ன விலை, இப்போ என்ன விலை, 2019 என்ன விலை, இப்போ என்ன விலை, 24 வித்தியாசம் வந்துரும். சரி, அப்படியாவது பேசுங்க. 2000 என்ன விலை, 1967 நான் பிறந்தப்ப என்ன விலை. ஆனா மிளகா மூட்டை வந்து அப்ப எங்க அப்பா வந்து ஒரு மணு மிளகா வித்தா 1 பவுன் நகை வாங்கிடுவாரு. இப்ப வந்து 40 மணு மிளகா வித்தா தான் 1 பவுன் வாங்க முடியும். இப்ப சைமன் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இவர்கள் எல்லாரும் பேசுறது இந்த மாதிரி ஒரு விவசாய அமைப்பு வச்சு துணைத் தலைவர் இருக்கீங்களா, நீங்க பெண் விவசாயிகள் என்ன வகையான சிக்கல்களை எதிர்கொள்றாங்க சமூகத்துல நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு பெண்கள் வந்து விவசாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம், விவசாயத்தினுடைய முதுகெலும்பு பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் விவசாயத்தை கண்டுபிடிச்சவங்க, விதைகளை பக்குவப்படுத்தி பராமரித்து பாதுகாத்தவர்கள் பெண்கள், குடும்பத்தினுடைய உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்கிறவங்க பெண்கள். இன்னைக்கு விவசாயத்தில் கிட்டத்தட்ட 80% பெண்கள் வந்து தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பெண்கள் வந்து இன்னைக்கு விவசாய குடும்பங்களிலே கூலி ஆட்களாக தான் பார்க்கப்படுறாங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் பெண்கள் வந்து டெய்லி வீட்டு வேலையில வந்து சமைக்கிறது, துவைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்தால் கூட எப்படி நடைமுறை வாழ்க்கையில் அவங்க சும்மா தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பெண் விவசாயிகள் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் வந்து 20 மணி நேரத்தை வந்து அவங்க வேலை செய்யறதுக்கான நேரமாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஓய்வு அப்படின்றது ஒரு 4 மணி நேரமாக தான் இருக்குது. அப்படி வேலை செய்தாலும் அவங்க வந்து விவசாயியாக அங்கீகரிப்பது இல்லை. நிலங்களில் என்ன விதைக்க வேண்டும், என்ன உற்பத்தி செய்ய வேண்டும், இதற்கு என்ன விலை நிர்ணயிக்க வேண்டும் என்ற வாய்ப்புகளும் கட்டுப்பாடுகளும் பெண்கள்கிட்ட இருக்கணும். அப்போ இதுவே எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமாக இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிகள் கருதும் பட்சத்தில் நிச்சயமாக அரசாங்கம் வந்து அவங்களுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து கூட்டியே ஆக வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே ரேவதி, நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்பயர் அமைப்பின் மூலமாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு கூட தொடர்ச்சியா பயணப்பட்டே வர்றீங்க. நீங்க என்னவெல்லாம் செய்யறீங்க அது அவர்களுக்காக? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி சமூகமா வாழ்ந்தவங்க நம்ம பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பங்களிப்புன்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெண்கள் தான் முன்னாடி வந்து தொடங்கினவங்களாவே இருந்தாங்க.
அந்த குறவன் குர்த்தியர் கதையில கூட பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் விதைக்கக்கூடிய பொருள் கண்டறிந்தவங்க முதல் விவசாயி கூட ஒரு தமிழ் பெண் தான். இப்ப அப்படி பார்க்கக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து நம்ம ஒரு 60களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விவசாயத்துல கூட பெண்களுடைய ரோல்ங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்டா இருந்தது, ரொம்ப முக்கியமா இருந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னா விதை அப்படிங்கிறது வந்து ஒரு முளைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெண் தன்மை கொண்டது, தாய்மை கொண்டது. நான் எல்லா கூட்டங்களையுமே விவசாயி கிட்ட சொல்றது, பெண்கள் கையில அந்த விதை இருக்கிற வரைக்கும் அது முளைக்கக்கூடிய விதையா இருந்துச்சு. எப்போ விதை நிர்வாகம் எல்லாம் ஆண்கள் கையில போச்சோ அவங்க வந்து மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு கௌரவமா இருக்கு, ஒரு டெப்போக்கு போறாங்க, வாங்கிட்டு வராங்க. வாங்கும் போதே சொல்லிதான் கொடுக்குறாங்க, இது மலட்டு விதை, அடுத்த தடவை வராது, திரும்ப போடுங்க. எப்ப அந்த விதைங்கிற ஒன்று பெண் கையில இருந்து ஆண் கைக்கு போச்சோ அதுக்கப்புறமே அது முளைக்காதுதான் மாறிடுச்சு. நில உடைமை சமூகத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த விவசாய வேலை அப்படிங்கிறது வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், நானே ஒரு விவசாயியா மாறினதுக்கு அப்புறம் அதை உணர்ந்தேன். உழவுங்கிற வார்த்தைக்கே துன்பம்னு பொருள்னு தமிழ் சொல்லுது. அப்ப எப்பவுமே துன்பம் தான், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், அந்த இரவு வரைக்கும் அடுத்த நாள் வேலையை பிளான் பண்ணணும். அப்ப நம்ம வந்து நிறைய பேர் இங்க வருத்தப்பட்டாங்க, நாங்க படிக்காதவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விவசாயத்துல ஒரே ஒரு விளைச்சல் எடுக்கணும்னா நீங்க வந்து 32 MBA படிச்சவங்களா இருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சாயில் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், கிளைமேட் மேனேஜ்மெண்ட், வெதர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், லேபர் மேனேஜ்மெண்ட், சீட் மேனேஜ்மெண்ட், எட்ஸெட்ரா நீங்க போட்டீங்கன்னா 32 விஷயங்களும் சரியா இருந்தாதான். ஒன்ன விட்டுட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் விட்டுட்டீங்க, பூச்சி வந்து சாப்பிட்ரும். டிசீஸ் மேனேஜ்மெண்ட் விட்டுட்டீங்க, போயிடும். இவங்க எல்லாம் வந்து 32 MBA படிச்சுட்டு வந்திருக்காங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கின மாதிரி. முதல்ல பெண்களும் ஆண்களும் இணைந்து செஞ்சாங்க, அது அக்ரிகல்ச்சரா இருந்தது. இன்னைக்கு இருக்கிறது அக்ரி பிசினஸ். இதுல வந்து டெசிஷன் மேக்கிங் விவசாயி கையிலேயே இல்ல. அவர் யாரை நம்பி இருக்காருன்னா, உள்ளூர்ல இருக்கிற ஒரு ரசாயன இடுபொருட்கள் விற்கிறவரையோ இல்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்றதையோ யாரோ 4 ரூம்குள்ள உட்காந்து யோசிக்கிறத நினைக்கிறாரு. அப்ப வந்து நான் வசிக்கிற ஊர் ஒரு சின்ன கிராமம், ஆழியூர் பக்கத்துல, கடம்பர வாழ்க்கைன்னு பேரு. அந்த ஊருக்கு போகும்போது பேர் வித்தியாசமா இருந்தது. இந்த ஊரோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் பெறா வாழ்க்கை. சொல்லி சொல்லி மருவி இன்னைக்கு அதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை, எல்லாரும் கடன்காரங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ணி வெறும் விவசாயத்தை மட்டும் நம்பி ஒரு குடும்பம் வாழுது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்கறதே எத்தனை பேர் கடன்காரன்னு அவ்வளவு பேரும் கை தூக்குவாங்க. கடன் வாங்காம விவசாயம் பண்ண முடியுமான்னு என்கிட்டே திருப்பி கேட்பாங்க. அப்போ எப்படி கடன் பெறா வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, அவங்க ஒரே சீசன்ல மழை தண்ணி வந்து நின்றுடும், வெள்ளமா நின்றுடும், ஒண்ணுதான் பண்ண முடியும், குருவை இல்லாட்டி சம்பா. அப்ப 2 நெல்லையும் ஒன்னா கலந்து அந்த நிலத்துல விதைச்சிருக்காங்க. முதல்ல ஒன்னு அறுத்துருவாங்க, ரெண்டாவது ஒன்று இருப்பாங்க, ஒரு லேண்ட் ப்ரிப்பரேஷன், 2 ஹார்வெஸ்ட், இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இந்த சமூகங்களோட அடிப்படை என்னன்னா, அந்த பெண்களுடைய உழைப்பு. அவங்க வந்து நீங்க சொன்னீங்களே லிக்விட் கேஷா வச்சுக்க மாட்டாங்க, பணம் வேணும்னா ஆட்டுக்குட்டியா வச்சிருப்பாங்க, பித்தளை பானையா வச்சிருப்பாங்க, வெள்ளி கொலுசா வச்சிருப்பாங்க, அது அடை கடைக்கு போகும். இப்படிதான் அவங்களுடைய பொருளாதாரம். ஆனா நிலைத்த பொருளாதாரம், நீடித்த பொருளாதாரமா இருந்துச்சு. எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க டிபெண்ட் ஆகி கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சீங்களோ, அப்ப அந்த ஆண் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து ஒரு சயின்டிபிக்கான விஷயம், படிச்சவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இதுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கம்ப்ளீட்டா அந்த ஆண்கள் வந்து நெக்லெக்ட் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு மியர் லேபர். அவங்க வந்து என்ன வேலையெல்லாம் செஞ்சு தரணுமோ எல்லாமே செஞ்சு தரணும். இன்னைக்கு ஒரு நெல் விவசாயம் பண்றோம்னா 100 லேபர் டேஸ் இருக்கு, அதுல 100 ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. அந்த 100 வேலைகள்ல 2 நாள் வேலை மட்டும்தான் ஆண்களுக்குரியது, மீதி பூராமே பெண்கள் தான் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் மெஷின் பண்ணியாச்சு. இன்னைக்கு நடவு பாட்டு பாடுறதுல மெஷின் வந்து நடவு பாட்டு பாடுறது இல்ல, நடவு பாட்டெல்லாம் போச்சு. இப்ப களை எடுக்க போனாங்க பெண்கள்னு வச்சுக்கோங்களேன், இப்ப களைக்கொல்லின்னு ஒண்ணு வந்துருச்சு. களைக்கொல்லி அடிச்ச வயல்ல எந்த ஒரு எக்கோ சிஸ்டமும் அங்க த்ரைவ் ஆகாது. எங்க இடத்துல களை எடுக்கிறதுக்கு போட்டுட்டு வருவாங்க. ஏன்னா திரும்பி சாயங்காலம் போகும்போது குனிஞ்சு களை எடுத்தாங்க பாத்தீங்களா, பயங்கரமான இடுப்பு வலிக்கும். வயல் நண்டு இருக்கும், எங்க இடத்துல மட்டும்தான் இருக்குது அது, ஏன்னா அங்க நாங்க எதுவும் பண்றது இல்ல. வயல் நண்டு மூட்டை முட்டையா பிடிச்சிட்டு போவாங்க, காலை பிடிச்சு போய் சூப் வச்சு குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரிலீவ் ஆயிடுச்சு. அந்த களைங்கிறது என்னன்னா 4 வகையான உணவு பயிர், மருந்தா இருந்தது, மூலிகையா இருந்தது, ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனமா இருந்தது, கீரையா இருந்தது. ஒரு களைக்கொல்லி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ரிசோர்ஸும் அவுட். அப்ப விவசாயத்துல ஓவராலா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஒவ்வொரு இன்கமும் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிருச்சு. அவரை பத்தி ஒண்ணு சொல்லிடுறா, பாருங்க 2 பேர் வந்திருக்காங்க, 2 பேருக்கு 1 வயசு தான் வித்தியாசம். அம்மா எப்படி இருக்காங்க, ஐயா புது மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. அப்ப என்ன உழைப்பு இருந்திருக்கும். அம்மா புது பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள பாருங்க, 2 பேர் 1 வயசு, ஒரு கூட்டாளி. ஆனா பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கான சுதந்திரம், அவருக்கு நிஜமாவே அவர் ஊருக்கு இன்சூரன்ஸ் பண்றாரு. அவருக்கான இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட் யாருன்னு அம்மா தான். உண்மையில கையெடுத்து கும்பிடுறம்மா உங்க பொறுமைக்கு. விவசாயத்துல இருக்கிற கடைசி பெண்களுக்கு வந்து வாய்ஸ்ங்கிறதே கிடையாது. இப்ப நாம பேசிட்டு இருக்கிற பெண்கள் வந்து விவசாயத்துல பெண்கள் மகிழ்ச்சியாவே இல்லைங்க. மகிழ்ச்சிங்கிறது விவசாயம் துன்பம், அதுல விவசாயத்துல இருக்க ஆண்களே வந்து கடனாளியா இருக்காங்க. ஓகே, அந்த விவசாய பெண்களுக்கு ஒரே ஒரு வரியில ஒரு செய்தி சொல்ல என்ன சொல்லுவீங்க? இப்ப ஆண்கள் வந்து நிறைய கூட்டமா விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இதுதான் அருமையான வாய்ப்பு.
பெண்கள் தயவு செஞ்சு விவசாயத்தை பிடிச்சுக்கோங்க. இப்ப வந்து இருக்கிற பசங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க, உங்களால பண்ண முடியாது, நிலத்தை வித்து கொடுங்கங்கிறாங்க. அந்த நிலத்தை வித்து கொடுத்துட்டு இந்த பாட்டி மாதிரி வாழ்க்கை பூரா நிலத்திலேயே வாழ்ந்தவங்க நிலத்தை விட்டுட்டு ஒரு நகரத்திலயோ ஒரு இடத்துலயோ போய் எப்படிங்க வாழ்வாங்க? நீங்க இப்ப கஷ்டமா இருக்கு ஏன் செய்றீங்கன்னு கேட்டீங்க, அவங்க இஷ்டப்பட்டு தான் செய்யறேங்கிறாங்க. அந்த நிலத்தை விட்டு எடுத்துட்டீங்கன்னா அவங்க சொந்த நாட்டிலேயே அகதிதான். நான் சொல்ற ஒரு வாய்ப்பு என்னன்னா, நகரத்துல இருக்கிற பெண்கள் கூட விவசாயம் பண்ணலாங்க. இன்னைக்கு கியூபாவை பத்தி ஒரு மேடம் பேசினாங்க. கியூபால வந்து உலகத்திலேயே 22% அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா நாட்டிலயும் விவசாய நிலம் குறைஞ்சிட்டே வருது. கியூபால எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு கான்வென்ட்டா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இல்ல தொழிற்சாலையா இருக்கட்டும், எந்த இடத்துல எல்லாம் வெயில் வருதோ அங்கெல்லாம் விவசாயம் நடக்கணும். அப்ப எல்லா இடத்துலயும் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்ப உற்பத்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுசா லேண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு அர்பன் ஃபார்மிங் வந்திருக்கு. இப்ப நாம எல்லாம் நகர்மயமாக்கப்பட்ட சமூகமா மாறிக்கிட்டு இருக்கோம். அப்ப இனிமே நம்மளோட ஸ்கோப் என்னன்னா, சின்ன இடத்துல கூடங்க மைக்ரோ கார்டனிங்னு பேரு, அருமையா நம்ம விவசாயம் பண்ண முடியும். இந்த மாதிரி விவசாயத்தை பெண்கள் கத்துக்கணும், பெண்கள் கையில் எடுக்கணும். திரும்ப நம்ம ஒரு காலத்துல அந்த இழந்த பெருமையை திரும்ப எடுக்கணும்னா இந்த மாதிரியான ரசாயன விவசாயம், நஞ்சு விவசாயம் வந்து தாய்ப்பால் கூட இன்னைக்கு விஷம். இதுல இருந்து விடுபடணும்னா பெண்களுக்கு தான் அது புரியும். நீங்க வந்து சயின்டிபிக் நினைச்சிட்டு ஒரு மார்க்கெட் ட்ரிவனா ஃபோர்சஸ் பின்னாடி போறீங்க, அந்த ஆண்களை மாத்த முடியாது. நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா வரணும். வந்தா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். சோ உங்க மூலமா நான் வச்சுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுல இருக்க பெண்களும் விவசாயத்துல இறங்குறாங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப ரேவதி அவர்கள் சொன்னது போல இதை வந்து விவாதமா ஒரு உரையாடலா நாங்க எடுத்துக்க நினைச்சதுக்கான காரணம், அவர்கள் சரியா சொன்னது போல அதான் காரணம். என்னன்னா, இங்க வந்து இந்தியாவில் விமானிகள்ல, விமான ஓட்டுற ஆட்கள்ல 12 விழுக்காடு தான் பெண்கள். நீதி சொல்ற ஆட்கள்ல 11.2 விழுக்காடு தான் பெண்கள். இப்படி ஒன்னொன்னா எடுத்தா கொஞ்சம் 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 மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா 35 விழுக்காடு பெண்கள், செவிலியர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 விழுக்காடு பெண்கள். ஆனா விவசாய வேலைகள்ல பார்த்தீங்கன்னா 95 விழுக்காடு பெண்கள் தான் பண்றாங்க காலகாலமா. சரியா, மிச்சம் 5 விழுக்காடு தான் ஆண் பண்றான், 95 விழுக்காடும் பெண் தான் பண்றா. ஆனா அந்த பெண்ணிடம் நிலம் வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எவ்வளவு இருக்குன்னா 18.5 விழுக்காடு தான் இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயும் நிலம் ஆண் பேர்ல இருக்கு. அங்க வேலை செய்யற ஆள் பெண்ணா இருக்கா, ஆனா ஆண் பேர்ல தான் நிலம் இருக்கு. ஏன் இவ்வளவு வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட இவ்வளவு படிச்ச ஒரு ஆள் நீதி ஆயிட முடியுது, படிச்ச ஒரு ஆள் மருத்துவர் ஆயிட முடியுது, சேவை செய்யற ஒரு ஆள் வந்து செவிலியர் ஆயிட முடியுது, ஆனா இவ்வளவு வேலை செய்யற ஒரு பெண்ணை நம்பி இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு சமூகம் தயாரா இல்லை. காரணம், பெண்ணால இது தனியா செய்ய முடியாத ஒரு பொது புத்தி ஒன்று இருந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல இந்த சமூகத்துல நமக்கு நடுவே தான் இவர்களை போல, இவங்க ஒரு சின்ன துளி தானே, இவர்களை போல தனியாளா நின்று விவசாயத்தை ரொம்ப மாபெரும் வெற்றிகரமா அப்படி சொல்ல முடியாட்டா கூட மகிழ்ச்சிகரமா அவர்களுக்கு முடிஞ்ச அளவுல சிறப்பா தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அந்த அம்மா கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக விவசாயம் செய்யற ஆள்ல இருந்து 6 ஆண்டு காலமாக விவசாயம் செய்யற ஆள் வரையும் சலிச்சு பிறக்கணும். அதுக்காக தான் வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சோம். இவர்கள் எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, சொல்ற ஆதங்கம் இருக்குல்ல, அது நம்ம எல்லாரும் கேட்டுக்க தயாரா தான் இருக்கும். ஆமா, அது உண்மைதான், அதுவெல்லாம் இருக்கு. அது அவர்களே ஒன்னொன்னா மீடியா வர்றாங்க, எல்லாம் மாறி மாறி செஞ்சு வர்றாங்க. இது சிக்கலா இருக்கா? ஆமா, இருக்கத்தான் செய்யுது. எந்த பெண்ணோடு மகளோடு இருக்கணும் நினைச்சு அவங்க விவசாயத்துக்கு வந்தாங்களோ, விவசாயத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது இல்ல மகளோட இருக்க நேரமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆனாலும் நான் அதை விட மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப சிறப்பான வேலையா இருக்கு. இது என் மகளுக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்கள இதுவா மாத்துவேங்கிறதா அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இது விடாம நடத்திக்கிட்டே இருக்குது இருக்கு இல்லையா. இதற்கெல்லாம் பின்னாடி அவங்க சொல்ல ரொம்ப பிரமாதமா ஒரு வரி சொன்னாங்க ரேவதி, அக்ரிகல்ச்சரா இல்லாம இது வந்து அக்ரி பிசினஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அது ஒரு வாழ்க்கை முறை இல்லை, இப்ப அது ஒரு வியாபாரம் ஆயிருது. ஆனா ஒரு பெண் வரும் பொழுது மீண்டும் அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறக்கூடும். பெண்ணே முடிவெடுக்கும் தன்மை வரும்போது ரொம்ப முக்கியம். 2 பேருமே அதை குறிப்பிட்டாங்க. பெண் உழைக்கும் ஆளா மட்டும் இருக்க முக்கியம் இல்ல, முடிவெடுக்கும் ஆளாக அந்த பெண் இருக்கிறான்னு பார்க்கணும். என்ன விதைக்கணுங்கிறத பெண் முடிவு செய்ய முடியுதா, என்ன விலைக்கு விற்கணுங்கிற பெண் முடிவு செய்ய முடியுதா, அது முடிவு செய்யும் பொழுதுதான் இது முழுமையா அவரோட இடமா மாறும்னு. நான் இதுல ரொம்ப முக்கியமா பார்த்தது என்ன அப்படின்னா, இது அக்ரி பிசினஸ் ஆகல பெண்களை பொறுத்தளவுல நான் உணர்ந்த தருணம் எது அப்படின்னா, இந்த விவசாயத்துல நீங்க எல்லாம் நல்லா பணம் சம்பாதிக்கலாம்னு கேட்டா அவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயத்துல அந்த அம்மா பிரமாதமா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதெல்லாம் விற்கிறோம், காசு வருது, ஆனா அதெல்லாம் மீறி என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே வந்துருது இல்ல. நான் பாக்குற வேலையில என் வீட்டுக்கான உணவை நானே தயார் பண்றேன் அப்படிங்கிறதுக்குல அது ஒரு தாய் உள்ளம் இருக்கிறதுனாலதான் அது யோசிக்க முடியுது. அது வியாபாரம் அப்புறம், ஆனா இன்னைக்கு அவ தாயா தான் யோசிக்கிறாள் எல்லா நேரமும். இது என் வீட்டுக்கு வந்துருது, என் பிள்ளைகளுக்கு வந்துருது, எனக்கு நல்லது கிட்ட நடந்துருது வீட்டுக்கு அப்படின்னு. அப்ப இந்த விவசாயம் என்பது பெண்கள்கிட்ட இருப்பது, பெண்கள் அதில் முடிவெடுப்பவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, அதன் மூலமாக தன் சுற்றத்தார், தன் உறவினர், தன் சமூகம் ரொம்ப நல்லா வரணும்னு நினைக்கிறத ஒரு விவசாயி பெண்ணாக இருக்கும் பொழுது அது என்ன வருது, உழவு செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கும்போது என்ன வருது, அந்த எண்ணம் தொடர்ந்து மேலோங்கணும். உங்களைப் போல ரேவதி அவர்கள் சொன்னதை போல பல பேரும் இதுதான் சரியான தருணம்,
ஆம்பளை பூரா விட்டுட்டு ஓடுறாங்க. இப்போ விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது ரொம்ப ஒரு முக்கியமான யோசனைன்னு நினைக்கிறேன் நான். அந்த அக்கா சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க ஒன்று, ஆம்பளையில வேலைக்கு பார்க்க கூப்பிடவே மாட்டேன்னா, ஏன்னா காலையில் வந்தோடனே கட்டிங் வைப்பாங்க, எதுக்கு இவங்களை கூப்பிடுறது, அதுக்கு பேசாமல் பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டா ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு போவாங்க, வேணாம்னு முடிவெடுத்த இடம் இருக்குல்ல. அப்படி இந்த நிலத்தை தன்வசப்படுத்துவதற்கான மிக முக்கியமான தருணம் அது. உங்களைப் போல 100 பேர், 1000 பேர், 1 கோடி பேராக பெருகணும். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றிய 2 பேருக்கு புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். கௌரா பதிப்பை வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை பரிசா பெறது. வாங்க, முருங்க விதையில என்ன எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, புத்தகம் வந்து நீங்க சொன்ன கருத்துக்காக மட்டும் இல்ல, பாப்பம்மாள் சொன்ன கருத்துல மறு கருத்து இருக்குன்னு சொல்லி தைரியமா சொன்னீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு வந்து தப்பா சொல்லாதீங்க. அதனால அது நலன் அடைகிறவர்கள் 100 பேர், 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அது ரொம்ப முக்கியம். கௌரா பதிப்பு வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம். எதுக்கான, விவசாயம் என்பது வெறும் வியாபாரம் இல்லை, என் குடும்பமும் சேர்ந்தது, அந்த நல்ல சாப்பாடு இருக்கு, அதனால கிடைக்குது பாருங்க. அதுக்காக கௌரா பதிப்பு வழங்கும் இந்த புத்தகத்தை இன்னொருத்தருக்கும் பரிசா வழங்கி நினைக்கிறேன். யாருக்கு அப்படின்னா, விவசாயத்துக்கு வந்து என் கணவர் விட்டுட்டு போனார், அதனால நான் விவசாயத்துக்கு வந்தேன், வீட்டில் வரும் அதனால விவசாயத்துக்கு வந்தேன், இல்ல பரம்பரையா நாங்கள் விவசாயம் பண்ணோம் அதனால விவசாயத்துக்கு வந்தேன்னு சொல்ற ஆட்களுக்கு மத்தியில நான் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோட ஒரு புத்தகம் படிச்சேன், அதனால நான் விவசாயத்துக்கு வந்தேன்னு ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்க பாருங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்து நினைச்சேன். வாங்க. வழங்கும் ரூபாய் 2000க்கான ஓச்சரை பரிசாக பெறது. வாங்கம்மா. ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள வாட்சை பரிசா பெறது. டிராக்டர் ஓட்டி, ஃபியட் பத்மினி ஓட்டி நவீனத்தோடு தொடர்ச்சியாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமா வாங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை லைன் டேட்ஸ் ஜாம், மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், KK நகர், சென்னை. மீண்டும் சந்திப்போம்.